ரித்திகாவோட சேர்ந்து விளையாட இன்னொரு குட்டி பாப்பா வேணும்னு எனக்கு தோணுது. நான் உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நீங்களும் லக்ஷ்மி அக்காவும் சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்க. புருஷனை சாவ கொடுத்துட்டு கடைச்சவனோட வாழலாம் நினைக்கிறியே நீ எல்லாம் ஒரு. உனக்கு எனக்கு இருக்கிற கணவன் மனைவி பந்தமே இன்னும் 6 மாசம் தான். அது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நீ யாரோ நான் யாரோ. லக்ஷ்மி, அந்த ராட்சசி வாய்க்கு வந்தபடி என்ன நம்ம பேசிட்டான். அதை என்னாலே தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க லக்ஷ்மி. சார் என்ன சார் கையெடுங்க. என் மனசு சுக்குநூறா உடையும் நினைச்சு மகதி வாய்க்கு வந்தபடி பேசிட்டான். ஆனா என் மனசு சாதாரணமா உடையறதுக்கு கல் இல்ல. வலி, துரோகம், ஏமாற்றம் எல்லாத்தையும் தாங்கின ஒரு வலிமையான இரும்புன்னு அவளுக்கு தெரியாம போச்சு. கரெக்ட் தான் சார். அதுக்காக நீங்க ஏன் சார் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? விடுங்க சார். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அது என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. கொட்ட கொட்ட எவ்வளவு நாளைக்கு தான் குனிஞ்சு போறது? சார், நிமிர்ந்து போனா நெத்தியில நிலம் முட்டோன்னு குனிஞ்சுதான் போறோம். அதுக்கு பேரு பணிஞ்சு போறோம்னு அர்த்தம் இல்ல சார், பாதுகாப்பா போறோம்னு அர்த்தம். எவ்வளவு பாதுகாப்பா போனாலும் பின்னாடி வந்து பந்தாடிக்கிட்டு இருக்காளே. அவ அப்படி பேசினதுக்கு அவ பல்ல கழட்டி அவ கையில கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு பொறுமையா வந்தேன்ல, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. பொறுமையா வரலனா இதை விட மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கும் சார். பொறுமைதான் சார் ஒருத்தரோட வாழ்க்கையை பெருமையா வாழ வைக்கும். அவங்க இப்படி என்ன பேசினதுனால அவங்களோட தரம் உயர்ந்து போயிட போறது இல்ல. இப்படி எல்லாம் பேசிட்டாங்களேன்னு என் தரத்தை நான் தாழ்த்திக்க போறதும் இல்ல. எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு லட்சுமி. அந்த எல்லையை தொடுற வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம் சார். எப்போ எல்லையை மீறாங்களோ அப்ப திருப்பி அடிப்போம். அப்ப ஒவ்வொரு நாளும் அவ செய்யற செயல், பேசுற பேச்சு எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு உணர்வே இல்லாத ஒரு மரக்கட்ட மாதிரி வாட சொல்றீங்களா? அப்ப பதிலுக்கு அவள மாதிரியே திரும்ப சண்டை போட போறீங்களா? இல்ல அவள மாதிரியே திரும்ப நடந்துக்க போறீங்களா? நல்ல மனிதர்களோட வாழ்த்து பலிக்கும் சார். கெட்ட மனுஷங்களோட சாபம் காத்தோட காத்தா காணாம போயிடும். விடுங்க சார். அந்த வார்த்தைகள்லாம் காத்தோட போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என் மனசுக்குள்ள அது ஒரு பெரிய வலியா இருக்கு லட்சுமி. மறந்துருங்க சார். அவ போலீஸ் பாதுகாப்போட வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவ உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை வரும் சார். அப்போ பயந்து வாழ சொல்றீங்களா? சார் பயந்தெல்லாம் வாழ சொல்ல சார், விலகி வாழ சொல்றேன். விலகி தானே போறேன், விட மாட்டேங்கிறாளே. சார், எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு முனிவர் தன்னோட சீடரோட குளிக்கிறதுக்கு ஆத்துக்கு போனாராம். அப்போ அந்த ஆத்துல ஒரு தேள் உயிருக்கு போராடிட்டு இருந்தது. அதை பார்த்த முனிவர் அந்த தேளை எப்படியாவது காப்பாத்தி அதை தரையில விடணும்னு நினைச்சாரு. காப்பாத்த நினைச்ச அந்த தேளை தான் கையால பிடிச்சாரு. அந்த முனிவரோட நல்ல குணம் தெரியாத அந்த தேள் அவர் கைய கொட்டிடுச்சு. வலி தாங்க முடியாம மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டாரு. அவர் காப்பாத்த முயற்சி பண்றதும் அந்த தேள் அவர் கொட்டுறதுன்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்த அந்த சீடை, எதுக்கையா அதை காப்பாத்த நினைச்சு நீங்க கொட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, பேசாம அதை விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேளோட குணம் கொட்டுறது, என்னோட குணம் அதை காப்பாத்துறதுன்னு. அதுவே அதோட குணத்தை மாத்திக்காத போது நான் மட்டும் என் குணத்தை எதுக்கு மாத்திக்கணும்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி தான் சார் மகதிக்கு கொட்டுற குணம். மகதியோட மோட்டிவ் உங்களை அழிக்கிறது, என்னோட மோட்டிவ் உங்களை காப்பாத்துறது. அவ வேலையை கிரிமினலா செஞ்சா என் வேலையை நான் புத்திசாலித்தனமா செய்ய போறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு லட்சுமி. நம்ம ஒண்ணு ஞானிகளோ முனிவர்களோ ரிஷிகளோ இல்ல, சாதாரண ஒரு மனுஷங்க தான். மகதிக்கு இருக்கிற கோபமும் ஆத்திரமும் நமக்கு இருக்கதானே செய்யும். ஆத்திரத்துல அவளை ஏதாவது பண்ணிருவானோன்னு தான் பயமா இருக்கு. இயற்கையான குணத்தை இறைவனே நினைச்சாலும் மாத்த முடியாது சார். நாம சாதாரண மனுஷங்க, நம்மளால எப்படி சார் மாத்த முடியும்? மகதி மிருக நிலைக்கு எப்பவோ போயிட்டா. நம்ம கடவுள் நிலையெல்லாம் அடைய வேண்டாம், மனுஷங்களா இருந்தாலே போதும் சார். மகதி மாதிரி ஒரு கெட்டவளோடையும் உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களோடையும் நடுநிலையா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் சார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. செதுக்குறாங்களேன்னு கல்லு நினைச்சா அது சிற்பம் ஆகாது சார். தீட்டுறாங்களேன்னு கத்தி நினைச்சா அது கூர்மை ஆகாது. வலி தாங்குற இதயத்தால மட்டும்தான் ஒரு வலிமையான வாழ்க்கையை வாழ முடியும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் லட்சுமி.
அம்மா இன்னும் என்னம்மா யோசனை? அதான் அவளை வாங்கன்னு வாங்கி விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அவ்வளோ வாங்கியும் அவ சொர்ணையே இல்லாம திருமோயிலடி வந்து நிக்கிறா. வந்தவ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவா. போனா திரும்பி அவ வரவே கூடாதுடி. அம்மா அது நடக்கிற காரியமா? நீங்க சொல்றத அவ இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடுறா. நீங்க நல்ல விதமாவும் சொல்லி பாத்துட்டீங்க, கெட்ட விதமாவும் சொல்லி பாத்துட்டீங்க. ஏன் ஆசிட் அடிச்சும் பாத்துட்டீங்க, ஆளை கவுத்தும் பாத்துட்டீங்க. அட உயிர் பயம் கொடுத்தும் கூட அவ மாறலைங்கிறப்ப நீங்க நினைக்கிறத எப்படிமா நடத்த போறீங்க? உயிர் போறது கூட வலி இல்லடி. உயிர் போறா மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு பேசினா கூட போதும். அவ நாண்டுகிட்டு செத்துருவா. நீ தானே சொன்ன நான் பேசினது பத்தலன்னு. வரட்டும், எக்ஸ்ட்ராவா 4 வார்த்தை பேசலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வழியை விடு. வாசலோட வழியை மறைக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. என் வாழ்க்கையை மறைச்சிட்டு நிக்கிறியே, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? உன்கிட்ட பேசி நான் தரம் தாழ்ந்து போக விரும்பல. வழி விடு. ஓ, நீ என்கிட்ட பேசினாலே தரம் தாழ்ந்துடுவியோ? அப்புறம் எதுக்கடி இந்த தரம் தாழ்ந்தவ புருஷன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? வேலைக்காரினா வீட்டுக்கு வெளியே இருக்கணும். நீ என் புருஷன் பெட்ரூம் வரைக்கும் போற. நீ என்ன என் புருஷனுக்கு பொண்டாட்டியா? இல்லனா அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் ஒதுங்கிக்கிறேன். ஏய், நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல ஒரு பொம்பளையா இரு. புருஷன் வேண்டான்னா துரத்துறதும் வேணுங்கிறப்ப வளைச்சு போடுறதும் கேவலமா இல்ல? பெட்ரூம்ல நடந்த விஷயத்த வீட்டை பெருக்கி தள்ளுறவ கிட்ட போய் சொல்றானே, அவன் எவ்வளவு கேவலமானவ. அத கேட்டுட்டு வந்து நீ என்கிட்ட கேக்குறியே, நீ எவ்வளவு கேவலமானவ. பேசக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா நீ என்ன பேச வைக்கிற. நீ ஒழுங்கா இருந்திருந்தா அவர் ஏண்டி உன்னை பத்தி என்கிட்ட சொல்ல போறாரு? நீ நல்லவளா இருந்திருந்தா எதுக்கு ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தங்க போறாரு? நீ சரியில்லை. மத்தவங்கள பத்தி குத்தம் சொல்லாத. புருஷனோட வாழ்றதுக்காக இங்க வந்திருக்க? அவரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தானே வந்திருக்க? ஏய் ஏய், நிறுத்து. இந்த சவுண்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா உனக்கு? தகுதி இல்லாத ஒருத்திக்கிட்ட பேசுறேன்னு நல்லாவே தெரியும். புருஷனோட வாழ்க்கையை கெடுக்கிற நவீன பத்தினி கிட்ட பேசுறேன்னு தெரியும். ஏய், என்ன பகச்சுக்கிட்டா நீ என்ன அவன் உனக்கு தெரியாதா? ஹே, உன்னை பகச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஒண்ணுமே ஆகலையே. ரிஷி மேல இருக்கிற மரியாதைனாலதான் உன்னை போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, உன்னை விட மோசமா என்னால பேச முடியும். நீ ஹை கிளாஸா இருந்தா நானும் ஹை கிளாஸ். நீ லோ கிளாஸா இருந்தா எனக்கும் அதுக்கு கீழே போக தெரியும். வாய முடிக்கிட்டு போ. அம்மா என்னைய அடி தள்ளி விட்டுட்டு போற? உன்னை உண்டு இல்லன்னு ஆக்குறனா இல்லையன்னு பாரு. அண்ணி சொல்லுங்க அண்ணி. சக்தி எங்க இருக்க? நான் வெளியே இருக்கேன். அப்படியா? இங்க வேலை முடிஞ்சிருச்சு. நான் ரிஷி வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். இங்க வீட்டுக்கு போறதுக்கு எந்த ஆட்டோவும் வர மாட்டேங்குது. ஆமா நீ, இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ரிஷி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குல்ல, அங்க இருக்கேன். சரிங்க அண்ணி, நீங்க அங்கேயே இருங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரி சரி. ஆ
இங்க இருக்கேன். ஆ எதுக்கு இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்க? நான் கிளம்பும் போது மழை பெய்யல, வழியில பெய்ய கொஞ்ச ஆரம்பிச்சு. நேரம் நின்னுட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதான் வந்துட்டேன். பாரு தலையில நனைஞ்சு. அண்ணே பரவாயில்ல. பரவாயில்ல வா. ஏன் நீங்க உங்க அன்னிக்கு வாழ்க்கை கொடுக்க கூடாது? நான் உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நீங்களும் லக்ஷ்மி அக்காவும் சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்க. மழை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். சக்தி போலாமா? சக்தி மழை நின்றுச்சு, என்ன யோசிக்கிற? வா போலாம். போலாம். போ போங்கற. சூப்பரா இருக்குல்ல? ஆமா நந்தினி, நீ எதை சொன்ன? நீ எதை சொன்ன? பூவை சொன்ன. நான் உன்னை சொன்னேன். ஏய். இதெல்லாம் போறல. என்னாச்சு? கசக்கிற மாதிரி இருக்கு. கசக்கிற மாதிரி இருக்கா? ஆமா. எனக்கு நல்லா தானே இருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம் கூட. நல்லா தானே இருக்கு. இது நல்லா இருக்கு. உந்து குடு. எதுக்கு? குடு சொல்றேன். இப்படிதான் இருக்கு, வேண்டாம். நானும் குடிச்சு பாக்குறேன். என்ன பண்ற? ஏய் ஏய். ஏய் ஏய். ஏய் கொஞ்சம் குடு. தர முடியாது. குடு நந்தினி. நீ தானே கசக்குதுன்னு சொன்ன. இல்ல, நீ குடிச்ச ஜூஸ குடிக்கணுங்கிறதுக்காக அப்படி போய் சொன்னேன். ஏய் கொஞ்சம் குடிச்சிட்டு தரேனே. ஆனா எனக்கு 2 ஆரஞ்சஸ் கொடுங்க. என் மூஞ்சில ஜூஸ் ஊத்துனது இல்லாம இன்னும் 2 ஜூஸ் வேணும். ஐயோ உங்க மூஞ்சில ஊத்துறாளா? வா 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 சீக்கிரம் வா. என்னது? லேட்டா வந்ததுக்கு ஐஸ் வைக்கிறியா? எதுக்காக லேட்டா வந்தேன்னு தெரியுமா? இது ஸ்பெஷல் ரோஸ். உனக்காக போராடி வாங்கிட்டு வந்தேன். அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் இருக்கு? தலையில வச்சு பாரு, உனக்கே தெரியும். தேங்க். இதா ஸ்பெஷல் ரோஸா? லூஸ். ஏய் ஏய் லூசு. ஏய் 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 சரி சரி ஓகே ஓகே ஓகே. வெச்சுக்கோ. நல்லா இருக்கு.
எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? இல்லையே, என் மனசுல இருக்கிறத பேசிட்டு தானே இருக்கேன். பேசிட்டு இருக்கியா? எனக்கு எதுவுமே கேட்கலையே. நான் பேசுனது வேணா எழுதி காட்டுவா? ம். கொஞ்ச நேரம் நின்னுட்டு வந்திருக்கலாம்ல. பாரு தலையில நனைஞ்சு. அண்ணே பரவாயில்ல. பரவாயில்ல வா. என்ன சக்தி இது இப்படி நினைஞ்சு வந்திருக்கீங்க? வண்டியில வந்துட்டு இருந்தேன், திடீர்னு மழை வந்துருச்சு. சரின்னு வண்டியை ஓரமா நிறுத்திட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா மழை நிக்கிற மாதிரி தெரியல. உனக்கு வேற உடம்பு சரியில்லை, உன்னை தனியா விட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல. அதான் மழைன்னு கூட பார்க்காம பைக் எடுத்துட்டு வந்துட்டேன். அதான் நினைச்சிட்டேன். என்ன சக்தி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்திருக்கலாம்ல. பாருங்க எப்படி நினைச்சிருக்கீங்க. அனு மேல இருக்கிற பாசத்தெல்லாம் மனசுல வச்சிருந்தா போதும். இப்படி மழை வெயில் கிட்ட எல்லாம் காட்ட வேணாம், புரியுதா? போங்க, Dress எல்லாம் ஈரமா இருக்கு. முதல்ல Dress மாத்திட்டு வாங்க. போங்க, இந்தாங்க போங்க. சரி. ஐயோ, ஏன் தான் இப்படி இருக்காரோ. சக்தி, இங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. அனு மேல இருக்கிற பாசத்தை மழை கிட்ட காமிச்சதுனால இப்ப தும்மல் வந்துருச்சு. ஜலதோஷமும் சனியும் பிடிச்சா விடாதான், பாத்தீங்களா? நாம மழையில நனைஞ்சதுனால நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அப்போ நந்தினியும் என் கூட நனைஞ்சா அவளுக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருக்குமே. இந்த தைலத்தை அவளுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். சக்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு உன்னை தவிர வேற எந்த யோசனையும் இல்ல. ஒண்ணும் இல்ல, வாசல்ல வண்டியை விட்டுட்டு அதை பூட்டினா இல்லையான்னு தெரியல. அதை போய் பார்த்துட்டு வரேன். பாருங்க பாருங்க.